திருப்புட்குழியில் யாதவ பிரகாஷரிடத்தில் இளையாழ்வாராம் சுவாமி ராமானுஜரும் அவருடைய தம்பியாரான கோவிந்த பெருமாளும் அதாவது கோவிந்தரும் வித்யாபியாசம் செய்து வருகிறார்கள். சாஸ்திரங்களில் பூர்வகாண்டம் உத்தரகாண்டம் என்பதாக 2 பகுதிகள் உண்டு என்பதை நாம் சென்ற உபன்யாசத்தில் பார்த்தோம். அதாவது வேதத்தில் யாகம், யஜ்ஞம், தானம், தவம் முதலானவற்றை விளக்கக்கூடியதான அந்த வேத பகுதிக்கு கர்மகாண்டம் என்பதாக பெயர். அதே வேதத்தில் உயர்ந்ததான பரம்பிரம்மமான அந்த பரம்பொருளை நாம் அறிவதற்கு எந்த ஒரு பகுதி நமக்கு உதவி செய்கின்றதோ வேதத்தின் மேல்பாகத்தில் விளங்குவதனாலே அதற்கு உபனிஷத் பாகம் என்பது பெயர். அதைத்தான் வேதாந்தம் என்கிறோம். ராமானுஜருடைய சித்தாந்தத்தின்படியாக அடிப்படையில் வேதங்களை 4-6 அங்கங்களுடன் சேர்ந்து அத்தியனம் செய்துவிட்டு அந்த வேதத்திற்கு உரிய விளக்கங்களை பயின்றால்தான் பிரம்மத்தை குறித்ததான தெளிவை நாம் சிந்திக்க முடியும். அதாவது அதாதோ தர்ம ஜிக்ஞாசா என்று வியாசருடைய சிஷ்யரான ஜெய்மினி என்னும் மகர்ஷி வேதத்தின் முன்பகுதியான கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் எவ்விதம் அறிய வேண்டும் என்பதனை விளக்குகின்றார். பிறகு அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா என்று வேதவியாசர் உபனிஷத் பாகமான அந்த வேதாந்த பாகத்தில் எதையெல்லாம் நாம் எப்படி விளக்க வேண்டும், அதை எப்படி நாம் அறிய வேண்டும் என்பதை நமக்கு காண்பிக்கிறார். அந்த வகையில் தான் சுவாமி ராமானுஜர் தற்பொழுது யாதவ பிரகாஷரிடத்தில் இந்த கர்மகாண்டமாகிறதான வேதத்தின் முன்பகுதியை குறித்து தெள்ளியதான ஞானத்தை பெறுவதற்காக வித்யாபியாசம் செய்து வருகிறார். ராமானுஜரோ ஆதிசேஷனுடைய அவதாரம் என்று நாம் பார்த்தோம், அல்லது எம்பெருமானே ராமானுஜராக பிறந்திருக்கிறார் என்பதை பார்த்தோம். அப்படி இருப்பவருக்கு ஒரு குருவினிடத்தில் கல்வி பயில வேண்டிய அவசியம் என்பது துளியும் கிடையாது. ஆனால் எப்பேற்பட்டவனாக இருந்தால் கூட குருவினிடத்தில் கல்வி பயின்றால் தான் அந்த கல்விக்கு மதிப்பு. ஏனென்றால் நம்மை போன்ற சாமானியர்கள், பின்புள்ளோர் நம்மை போன்றவர்கள் இந்த உண்மையை தத்துவத்தை உணர்ந்து கொள்ளாமல் நாம் இஷ்டத்திற்கு நாமாக புத்தகங்களை பார்த்து தெரிந்து கொள்வது, குறுந்தகடுகள் ஒலிநாடாக்கள் வாயிலாக உபன்யாசங்களை கேட்டு நாமே விஷயங்களை தெரிந்தவர்களாக நம்மை நாமே நினைத்துக் கொள்வது, இது போன்றதொரு விபரீதமான புத்தி ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு குருவினிடத்தில் கல்வி பயிலுதல் மிக முக்கியமாக சொல்லப்படுகிறது. கிருஷ்ண பரமாத்மாவும் தான் உஜ்ஜயினி என்னும் க்ஷேத்திர விசேஷத்தில் சாந்தீபினி என்னும் மகர்ஷியினிடத்தில் 64 தினங்களில் 64 நாட்களில் 64 கலைகளையும் கற்றுணர்ந்தான் என்பதை ஸ்ரீமத் பாகவதம், ஸ்ரீ விஷ்ணு புராணம், ஹரிவம்சம், மகாபாரதம் முதலான இதிகாச புராணங்கள் வாயிலாக அறிகிறோம். அதுபோன்று தான் தற்பொழுது ராமானுஜர் யாதவ பிரகாஷரத்தில் கல்வி பயின்று வருகிறார். ஆனால் சில சமயங்களில் ஆச்சாரியருக்கும் சிஷ்யனுக்கும் இடையில் அபிப்பிராய பேதங்கள் உண்டாகும். உண்மையில் குருவிற்கு யாரிடத்தில் பிரியம் அதிகமாகும் தெரியுமா? எதை சொன்னாலும் எந்த விதமான ரியாக்ஷன் இல்லாமல் அப்படியே உட்கார்ந்து இருக்கக்கூடிய சிஷ்யனை பார்த்தால் எந்த குருவுக்கும் பிடிக்காது. தான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை அவன் புரிந்து கொண்டு, அந்த சிஷ்யன் அதனை புரிந்து கொண்டு, அது தவிர அதை பலவிதமாக சிந்தனைகள் செய்து, சிந்தனை என்றால் சொல்லி வைத்ததை மறுபடியும் 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 உள்ளத்தில் தேக்கி வைத்துக் கொண்டு, மாடு எப்படி தான் உண்ட உணவை மறுபடியும் வெளியே கொண்டு வந்து அசை போட்டு அவை அனைத்தையும் தனக்கு சக்தி மிக்க ஆகாரமாக்கிக் கொள்கிறதோ, அதுபோலத்தான் குருவினுடைய உபதேசத்தை மீண்டும் 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 நாம் நமக்குள்ளே செலுத்திக் கொண்டு பலமுறை சிந்தனை செய்து கொண்டு, ஒருவேளை அதில் ஏதாவது சந்தேகங்கள் உண்டானது என்றால் தயங்காமல் அவரிடத்தில் கேட்டு தெளிவு பெற வேண்டும். அது தவிர சாஸ்திரத்தில் ஒரு வரைமுறை உண்டு. அதாவது சிஷ்யம் சதசி போதையே, குரும் ரகசி போதையே. ஒரு சிஷ்யன் ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது அவன் ஏதோ தவறு செய்கிறான். அப்படி தவறு செய்யக்கூடியதான சிஷ்யனை, சீடனை
குருவானவர் சபையின் நடுவே கட்டாயம் கண்டித்தே தீர வேண்டும். சிஷ்யம் சதசி போதையே, சபை நடுவே 10 பேர்கள் இருக்கக்கூடியதான ஒரு கூட்டத்தில் சிஷ்யனை தயங்காமல் குருவானவர் கண்டிக்க வேண்டும். ஆனால் ஏதோ மனுஷ சுபாவத்தினால் குரு தவறு செய்து விட்டாரே, ஆனால் உடனே சிஷ்யன் 10 பேர் இருக்கக்கூடிய சபையில் அவரை அவமானம் செய்யக்கூடாது. குரும் ரகசி போதையே, ஏகாந்தமாக தனிமையில் குரு இருக்கும் பொழுது அவரிடத்தில் சென்று, சுவாமி இந்த தவறு தங்களால் செய்யப்பட்டது, தவறு செய்யக்கூடாது என்பதை தங்களிடமிருந்து தான் நான் அறிந்து கொண்டேன், ஆனால் ஏதோ தங்களால் இந்த ஒரு தவறு செய்யப்பட்டு விட்டது என்பதாக அவருக்கு உணர்த்த வேண்டுமே தவிர்த்து எல்லோர் எதிரிலும் சொல்லக்கூடாது என்னும் வரையறை உண்டு. அந்த வகையில் இளையாழ்வாராம் சுவாமி ராமானுஜர் எப்பொழுதுமே குருவுக்கு அடங்கிய சிஷ்யராகத்தான் இருந்தாரே தவிர்த்து ஒரு நாளும் குருவுக்கு மிஞ்சிய சிஷ்யனாக அவர் தன்னை நினைத்ததே கிடையவே கிடையாது. ஆனால் வேதத்தில் சில பகுதிகளையும் சாஸ்திரங்களில் சில பகுதிகளையும் ஆச்சாரியர் வர்ணிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் அவருடைய அந்த விளக்கங்கள் பொருந்தாமையினாலே இளையாழ்வார் தனிமையில் குருவினிடத்தில் அந்த விளக்கங்களை குறித்து விளக்கம் அளித்தார். இது குருவுக்கு பொறுக்க முடியாது ஆகிவிட்டது. உதாரணத்திற்கு வேதத்தில் பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணனை குறித்து ஒரு விளக்கம் வருகின்றது. சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம. பிரம்ம என்றால் பரபிரம்மத்திற்கு பெயர். பிரம்மா என்றால் 4 தலையுடைய அந்த பிரம்மதேவர் குறிப்பிடப்படுகிறார். அந்த பிரம்ம லட்சணம் எப்படி இருக்கும்? சத்தியமாயும் ஞானமாயும் அனந்தம். அனந்தம் என்றால் எல்லையற்றது. சத்தியஸ்வரூபம், ஞானஸ்வரூபம், அனந்தஸ்வரூபம், இப்படி ஆனந்த ஸ்வரூபம் என்று வேதம் அந்த பரபிரம்மத்தை உயர்ந்த ரீதியில் உயர்ந்த வகையில் வர்ணிக்கின்றது. இதற்கு ஆசிரியர் விளக்கம் அளிக்கின்றார். நம்மாழ்வார் திவ்ய பிரபந்தத்தை தொடங்கும் பொழுது, அதுவும் சாமவேதத்தின் பரமசாரமாய் அமைந்திருக்கக்கூடிய திரு வாய்மொழி என்னும் திவ்ய பிரபந்தத்தை தொடங்கும் பொழுது, உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர் வரமதிநலம் அருளினன் எவனவன், அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே என்று காண்பிக்கிறார். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், சபுஸ்ரேயான் பவதி ஜாயமானஹ அஜாயமானோ பகுதா விஜாயதே என்று வேதத்தில் பரம்பொருளினுடைய அந்த குணங்கள் மேன்மேலும் 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 அப்படியே அவைகள் வெகு விசேஷமாக விளங்குகின்றன என்று வர்ணிக்கப்படுகின்றது. அசங்கேய கல்யாண குணகண மகோததே, எண்ணற்கரிய திருக்கல்யாண குணங்களை உடைய என் பிரபோ, என் தேவதேவா, என் சர்வேஸ்வரா என்று இதனை மகான்கள் கொண்டாடுகிறார்கள். அப்படி அந்த பிரம்ம தத்துவத்தை சத்தியம், ஞானம், அனந்தம் பிரம்ம, ஆனந்தம் பிரம்ம என்னும் வேத வாக்கியத்தின் பொருளை யாதவ பிரகாஷர் தன் சீடர்களுக்கு போதிக்கும் பொழுது தவறானதொரு அர்த்தத்தை சொல்ல ஆரம்பித்தார். ஒரு பசுமாடு, அந்த பசுமாட்டை மற்றொருத்தர் அறிந்திருக்கவில்லை. சுவாமி, பசுமாடு என்றால் எப்படி இருக்கும் என்று கேட்கிறார். ஒருவருக்கு நாம் விளக்கம் சொல்லும் பொழுது 3 விஷயங்களை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அஞ்ஞானம் என்றால் அறியாமை, சம்சயம் என்றால் இப்படியா அப்படியா என்று தீர்மானிக்க முடியாமல் திணறுவது, அடுத்தது விபரியம் என்றால் நேர் விபரீதமாக பொருள் புரிந்து கொள்வது. இந்த 3ஐயும் நாம் விளக்கி அவருக்கு லட்சணத்தை சொல்ல வேண்டும். சுவாமி, பசுமாடு என்றால் எப்படி இருக்கும்? இந்த கேள்விக்கு மற்றொருத்தர் பதில் சொல்றார். அந்த பசுமாட்டிற்கு கொம்பு உடைந்திருக்கும், அந்த பசுமாட்டிற்கு கொம்பு முளைத்திருக்கும், அந்த பசுமாட்டிற்கு கொம்பே இருக்காது, அதுதான் பசுமாடு. இப்படி ஒரு விளக்கம் சொல்ல முடியுமோ? கண்டஹா, முண்டஹா, பூர்ணசிருங்கஹா, கௌஹு, இது ஒரு விளக்கமா? உடைந்திருக்கும், முளைத்திருக்காது, அல்லது பூர்ணமாக முளைத்திருக்கும். முளைத்திருக்காது என்றால் உடைந்திருக்குமோ? உடைந்திருந்தால் அது முழுமையான கொம்புடைய பசுமாடாகுமோ? இது போன்றதொரு லட்சணத்தை சொன்னால் யாருக்காவது விளங்குமா? யாராவது இதனை ஒப்புக்கொள்வார்களா? ஏற்றுக்கொள்வார்களா? அப்படித்தான்
யாதவ பிரகாஷர் பிரம்மத்தினுடைய லட்சணத்தை சொல்லும் பொழுது சத்தியம், ஞானம், அனந்தம், ஆனந்தம் இத்தகையதொரு திருக்கல்யாண குணங்களை உடைய அந்த பரபிரம்ம லட்சணத்தை கண்டஹா முண்டஹா பூர்ணசங்கோ கௌஹு என்று பொருந்தாரரை போன்று வேதம் விளக்குகிறது என்று விளக்கினார். அன்பர்களே, இதில் ஆழ்ந்த சாஸ்திர நுட்பங்கள் அநேகம் உண்டு. அவற்றையெல்லாம் தற்பொழுது நம்மால் விளக்கிச் சொல்ல முடியாது. ஏனென்றால் இவை அனைத்தும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தத்துவங்களை நன்கு அறிந்த ஆச்சாரியர்களிடத்தில் நாம் அமர்ந்து அடிபணிந்து கேட்க வேண்டிய லட்சணங்கள். அப்படி இருக்கும் பொழுது அதனை நாம் சற்று கவனமாகத்தான் பார்க்க வேண்டும். ஆகையால் அடியன் மேலெழுந்த வாரியாக சொன்னதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பரபிரம்மம் அது எண்ணற்கரிய திருக்கல்யாண குணங்களை உடையது, உயர்வர உயர்நலம் உடையவன் என்னும்படியாக புகழத்தக்கது. அத்தகையதொரு பரபிரம்மத்திற்கு இலக்கணம் சொல்லும் பொழுது அல்லது அதன் பொருளை விரித்துரைக்கும் பொழுது யாதவ பிரகாஷர் விபரீதமான பொருளை சொன்னதை கேட்டு இளையாழ்வார் உள்ளம் நொந்தார். ஐயோ, நம் ஆசிரியர் ஏன் இப்படி விபரீதமானதொரு விளக்கத்தை சொல்கிறார்? அந்த பரபிரம்மத்தின் பெருமையை அறியாதவரா இவர்? இவர் ஆஸ்திகர் தானே, நல்ல வைதிக நெறியில் ஒழுகுபவர் தானே. அப்படி இருக்கும் பொழுது இந்த வைதிக லட்சணத்திற்கு துளியும் பொருந்தாரதான ஒரு விபரீதமானதொரு பொருளை சொல்லுகிறாரே என்று இளையாழ்வார் உள்ளத்துக்குள்ளே மருகினார். ஆகையால் தன் ஆச்சாரியரிடத்தில் அவருக்கு ஒரு சமயம் கிடைத்த பொழுது தனிமையில் இதை குறித்த விண்ணப்பங்களையும் செய்தார். எனில் என்ன நடந்திருக்கும்? ஓர் முக்கிய அறிவிப்பு. திருப்பாவை மாதமான மார்கழி மாதத்தில் இந்த வருடம் அடியேன் பெங்களூரு மல்லேஸ்வரத்தில் வேணுகோபால சுவாமி திருக்கோவிலுக்கு அருகே அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ ராமமந்திரம் என்னும் மண்டபத்தில் 18ஆம் தேதி டிசம்பர் முதற்கொண்டு தினந்தோறும் மாலை 6:30 மணி முதல் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகனுடைய அரும்பெரும் ஸ்ரீ சுக்திகளின் துணை கொண்டு திருப்பாவை உபன்யாச நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன.